ரேஷன் கார்டு வச்சுருக்கீங்களா? மாதம் தப்பாமல் ரேஷன் கடைக்கு போய் அரிசி பருப்பு வாங்குறீர்களா நீங்கள்? அப்போது கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு தான். இப்பொழுது தமிழக அரசு தரப்பிலிருந்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ஒரு முக்கிய அதிரடி அறிவிப்பு வெளியாகி இருக்குது. இனிமேல் இவங்களுக்கு ரேஷன் கடையில் அரிசி கிடைக்காது அப்படின்னு ஒரு புதிய கட்டுப்பாடு வந்திருக்கு. அது யாருக்கெல்லாம் அரிசி கட்டாக போகிறது, அரசு ஏன் இந்த முடிவை எடுத்திருக்காங்க, இதை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோவை எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம தமிழ்நாட்டு ஏழை எளிய மக்களுக்கு உதவும் வகையில் அனைவருக்குமான பொது விநியோக திட்டம் மூலமாக இலவச அரிசி வழங்கிட்டு வராங்க. ஆனால் சமீப காலமாக அரசுக்கு சில புகார்கள் வந்த வண்ணம் இருக்குது. அதாவது தகுதியான மக்களுக்கு போய் சேர வேண்டிய இலவச அரிசி சில நபர்களால் தவறாக பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் ரேஷன் விநியோக முறையை முறைப்படுத்த அரசு சில புதிய கட்டுப்பாடுகளை கொண்டு வந்திருக்காங்க. என்னென்னு பார்த்தோம்னா, வழக்கமாக அரிசி வாங்காதவர்கள் பல மாதமாக ரேஷன் கடை பக்கமே போகாமல் கார்டை மட்டும் உயிரோடு வச்சுருக்காங்க. அவங்கள அரசு கண்காணிக்க ஆரம்பிக்குது. தொடர்ந்து குறிப்பிட்ட மாதங்கள் அரிசி வாங்காத கார்டுகளையும் அரிசி விநியோகம் நிறுத்தப்பட வாய்ப்பு இருக்குது. போலி முகவரிகள் மற்றும் முறைகேடுகள். ஒரே குடும்பத்தில் 2 கார்டு வச்சுருக்கிறது, தப்பான தகவல்கள் கொடுத்து கார்டு வாங்குறவர்கள் லிஸ்ட் எடுத்து ஃபில்டர் பண்ணுறாங்க. வருமான வரம்பு மற்றும் தகுதி. ரொம்ப வசதியானவங்க, அரசு விதிகளுக்கு அப்பாற்பட்டவங்க கார்டு வச்சுருந்தா அவங்களோட அரிசி கார்டை சாதாரண சர்க்கரை கார்டாக மாத்திரக்கு ஆலோசனை நடந்துக்கிட்டு வருது. அப்போது சாதாரண மக்களுக்கு அரிசி கட்டாயிடுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. உண்மையான ஏழை எளிய மக்களுக்கு, நடுத்தர குடும்பங்களுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. இந்த நடவடிக்கை எல்லாமே ரேஷன் அரிசியை கடத்துவர்களின் முறைகேடுகளாகவும் செய்வர்களின் தடுக்கத்தான். நீங்கள் உங்கள் கார்டை கரெக்டாக வச்சுருந்தீங்கன்னாவும் மாதம் தப்பாமல் உங்கள் ரேஷன் கடைக்கு போய் கைரேகை வச்சு உங்கள் பொருட்களை வாங்கிட்டு வந்துட்டீங்கன்னா, குறிப்பாக உங்கள் ஆதார் கார்டு, ஃபோன் நம்பர் எல்லா ரேஷன் கார்டுகளிலும் சரியான லிங்க் கொடுத்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ரேஷன் கார்டு கேன்சல் ஆகாது. எதுக்கும் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு.